காலை ஒளி. எழுதியவர் திருமதி டோரா எட்வின். விஞ்ஞானம் வளர்ச்சியும் அன்றாட வாழ்க்கையின் முன்னேற்றமும் போக்குவரத்து சாதனங்களும் அதிக துரிதமாகிக் கொண்டிருக்கின்றன. எங்கு ஏன் செல்கிறோம் என்ற கேள்வி எவருக்குமே எழவில்லை, பதிலும் தெரியவில்லை. ஆனால் கேள்வியும் உன்னிடம் உண்டு, பதிலும் உண்டு. வேத வசனங்கள் அவற்றை உனக்கு போதிக்கின்றன. திரும்பி வர முடியாத ஒரு இருளுக்குள் இந்த உலகமானது தீவிரித்து செல்லுகிறது. அன்று நான் சிருஷ்டித்த அந்த அழகிய பாவமில்லாத மகிழ்ச்சி நிறைந்த உலகத்திற்கு, அதன் அமைதிக்கும் இன்று நான் காண்கிற உலகிற்கும் எந்தவிதமான சம்பந்தமும் இல்லை. உரு தெரியாமல் கந்தை அணிந்து பன்றிகளின் உணவாகிய தவிடு கூட கிடைக்காமல் தத்தளித்த கெட்ட குமாரனைப் போல இன்றைய உலகம் காணப்படுகிறது. பாவத்தையே உணவாகவும் அக்கிரமத்தையே பானமாகவும் கொண்டு இன்றைய உலகம் இயங்கி வருகிறது. எல்லோரும் வழி விலகி ஏகமாய் கெட்டுப்போனார்கள் என்பது நிறைவேறி வருகிறது. என் மகனே, என் மகளே, என் பரிதாபங்கள் பொங்குகிறது. என் கண்களிலிருந்து கண்ணீர் ஓடிக்கொண்டிருக்கிறது. என்னிடம் ஒவ்வொரு தனி மனிதனும் திரும்பி வர வேண்டும் என்பதே என் விருப்பம். என் வாசல்கள் திறந்திருக்கின்றன. நான் காத்து கொண்டிருக்கிறேன். என் அண்டை வாருங்கள் என்பதே என் அன்பின் குரல். எழுந்திரு, என் வேலை பெரிது, புறப்படு. ஆதார வசனம்: எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்று நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார். 2 பேதுரு 3:9.